ஒரு ஊர்ல இருந்த அரண்மனையில இரவு நேரத்துல ராஜாவோட கஜானா கொள்ளையடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ராஜா உடனே காவலாளிகளை கூப்பிட்டு கொள்ளையடிச்சவனை புடிச்சு தூக்கிலிடும்படி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச கொள்ளைக்காரங்க அடர்ந்த காட்டுக்குள்ள போய் பாதி நகையை எடுத்துட்டு பாதி நகையை கொண்டு போய் பல வருஷமா தியானம் பண்ணிட்டு இருந்த யோகி முன்னாடி வச்சுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த காவலாளிகள் இதெல்லாம் அரசரோட நகை, இதை இவன் தூக்கிட்டு வந்துட்டு தியானம் பண்ற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க. எழுப்பும் போது அவர் எந்திரிக்காதனால அவரை தூக்கிட்டு போய் ராஜ்யசபையில வச்சிருவாங்க. அரசரும் வந்து எழுப்பி பார்த்துட்டு தனக்கு மரியாதை தராதனால இவரோட தலைய வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வீரர்கிட்ட சொல்லிடுவாங்க. வீரர்களும் அவரோட தலைய வெட்டிடுவாங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் செய்யாத தப்புக்கு இப்படி தண்டனையை அனுபவிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி மனம் வருந்துறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சில இடத்துல சில நேரத்துல நம்ம செய்யாத தப்புக்கும் கூட தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும். அதுவும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நம்ம வாழ கத்துக்கணும்.